ஹாய் ஹலோ வணக்கம். தங்கப்பிள்ளைக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கி மேக்ஸ் ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ நேற்று ஈவினிங் தான் படிக்க உட்காந்தோம். அவனுக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 1 to 15, அதுக்கப்புறம் டிக்டேஷன், கவுண்ட் அண்ட் மேட்ச், கவுண்ட் அண்ட் சர்க்கிள் அப்படின்ட்டு நிறைய இருந்தது. தங்கப்பிள்ளையும் எப்படியோ மேனேஜ் பண்ணி படிச்சுட்டான். சில இடத்துல எனக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது. 1 to 10 வரைக்கும் ஓகே. 11 to 15 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும்போது அவன் கன்ஃப்யூஷன் இல்லாமல் எப்பிட்றா தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ட்டு இந்த வயசில் அவன் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஆனால் சில இடத்துல அவனுக்குமே அந்த கன்ஃப்யூஷன் வந்தது. பட் நம்ம சொல்லும்போது அவன் அழகாக அதை புரிஞ்சு செம்மையாக கிளியர் பண்ணிக்கிட்டான். எனக்கு காலேஜ் லைஃப்பில் டிபிஎஸ்டி மேம்னால் ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் எனக்கு அந்த சப்ஜெக்ட்டுமே ரொம்பவே பிடிக்கும். எப்படா அந்த மேம் கிளாஸ் வரும் அப்படின்னு இருக்கும். அதில் நான் நல்ல கிரேடுமே எடுத்திருந்தேன். அதனோட நோட்ஸ் எல்லாம் அழகாக ஸ்கெட்ச் பென்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக எழுதியிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டாஃபை பிடிக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், அந்த மாதிரி எதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.